இந்த கொஷின் பாருங்கள், முதல் பாதி ஆங்கில எழுத்துக்களை அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள். நான் முதல்ல எல்லா லெட்டர்ஸும் எழுதிக்கிட்டேன். இதில் முதல் பாதி மட்டும், அதாவது ஃபஸ்ட்லேருந்து இந்த எம் வரைக்கும், சரிங்களா? இந்த எம் வரைக்கும் இருக்கக்கூடிய எழுத்துக்களை இறங்கு வரிசையில் எழுதணுமா? இறங்கு வரிசைனா வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ ஏ வந்து நம்ம 1ன்னு வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. எம்ங்கிறது என்னவாக இருக்கும்? 13 இருக்கும். அப்போ இந்த வரிசையில் பெருசு வந்து எம் தான். அப்போ நீங்கள் எம்மில் ஸ்டார்ட் ஆகி ஏ வரைக்கும் எழுதணும், ரைட்? அதான் இறங்கு வரிசை. அதாவது பெருசுலேருந்து சின்னதுக்கு வரணும். அதேமாதிரி இப்போ அடுத்த லைன் பாருங்கள், மீதமுள்ள எழுத்துக்களைன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது மீதி இருக்கக்கூடிய எழுத்துக்களை என்ன பண்ணணுமா? ஏறு வரிசையில் எழுதணுமா? மீதி தான் இருக்குது, இதை வந்து ஏறு வரிசையில் எழுதணும் கொடுத்துருக்காங்க. இப்போ என் வந்து 14னா இசட் என்னவாக இருக்கும்? 26. அப்போ சின்னதுலேருந்து பெருசு போகணும், அதை வந்து ஏறு வரிசை. அப்படி பார்க்கும்போது எண்ணிலேருந்து இசட் வரைக்கும் எழுதிக்கணும். இப்போ லாஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? வலதுபுறத்தில் இருந்துன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வலதுபுறம். வலதுபுறத்தில் இருந்து 15வது உறுப்பு அப்படியே கவுண்ட் பண்ணுங்கள். கவுண்ட் பண்ணிங்கன்னா 15வது உறுப்பு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி தான் வரும், சரிங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பி அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா?